ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 200 கிராம் ரவை எடுத்துகிட்டு சிம்மில் வச்சுட்டு ரவை கருகாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ரவையோட வறுக்கிற வாசம் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கணும். நம்ம ரவை எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் 3 பங்கு தண்ணி விட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த ரவையை நம்ம வறுத்துருக்க ரவையை போட்டு நல்லா ரவை வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். ரவை வெந்து தண்ணியெல்லாம் இன்ச்சினதுக்கப்புறம் நம்ம கேசரி பவுடர் கலந்துக்கணும். கேசரி பவுடர் தேவையான அளவு சும்மா ஒரு பிஞ்சு போட்டு கலந்தால் போதும். கலந்துட்டு நம்ம எடுக்கிற ரவையோட டபுள் மடங்கு 2 மடங்கு ஜீனி, 1.5 மடங்கு ஜீனி போட்டாலே போதும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தித்திப்பாக சாப்பிடுவோம். அதனால் 2 பங்கு ஜீனி போட்டு நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரவா கேசரி ரெடி. இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக முந்திரி பருப்பு திராட்சை இல்லாமல் நெய் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருவோம். ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஜீனி போட்டாலும் கொஞ்சம் இலக்கமாகும். அது கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு சிம்மில் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரவா கேசரி ரொம்ப சூப்பராக மணலாக ரெடி.